வணக்கம். நான் கவிதா. என்னோட கிச்சன் தான் இன்றைக்கி நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது பாருங்கள் என்னோடய கிச்சனு. எங்கள் வீட்டில் வந்து ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடினேன் இல்லையா? பர்த்டே முடிஞ்சதுலேருந்து அவனுக்கு உடம்பு முடியல. அதனால் வீட்டில் வந்து எந்த வேலையுமே சரியாக செய்யவே முடியல எங்களால். அதனால் கிச்சன் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. சரி, விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா? அதனால் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி ஏற்கனவே அவன் பர்த்டேக்கு முன்னாடி ஒரு டைம் நான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சனும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா? அது எல்லாமே நான்வெஜ் எல்லாம் பண்ணியிருப்பேன் இல்லையா? அதனால் சுத்தமாக ஃபஸ்ட்லேருந்து க்ளீன் பண்ணிடணுன்றதுக்காக நான் மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து என்னதுன்னா விபூதி தான் இது. திருநீர், அதாவது திருநீர். இது வந்து நான் வேலை ஷார்ட்டாக முடியறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன் ஒரு சில டைமில். திருநீர் போட்டுட்டு அது தண்ணி போட்டு நல்லா குழச்சி ஃபுல்லாக பூசி விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா ஒரு 10 மினிட்ஸில் நல்லா காஞ்சிடும். அது போட்டு நல்லா பூசி விட்டுட்டோம்னா அது நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா காஞ்சி போயிடும். அது காஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா தொடச்சி விட்டோம்னா ரொம்ப க்ளீனாக ஆகிடும். நான் இது வந்து எப்போயாவது ஒரு டைம் யூஸ் பண்ணுவேன். சட்டுன்னு வேலை முடியணுன்னா நான் இது யூஸ் பண்ணுவேன். நான் சோப்புலாம் போட்டு தேய்ச்சின்னு இருக்க முடியாது. ஏன்னா குழந்த வேறு அழுதுன்னு இருக்கான். அதனால் டைம் இல்லைன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் நான். இதை நான் விபூதி போட்டு எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு அது காஞ்சுன்னு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அதுக்குள்ளே நான் செவத்தெல்லாம் நான் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து ப்ரஷ்ஷு தான், சோப்பு பாத்திரம் தேய்க்கிறேன் இல்லையா, ஸ்க்ரப்பு. அந்த ஸ்க்ரப் வந்து சோப்பு வச்சு தான் நான் செவத்தெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அது எப்போ மாதத்துக்கு ஒரு டைம் தான் நான் பண்ணுவேன். ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிட்டேன் நான் இந்த மாதத்துலேயே. ஸ்ரீவர்ஷனை பர்த்டே ஆகிறதுக்காக ஒரு டைம் ரெடி பண்ணேன். ஏன்னா இப்போ சரி நம்ம நான்வெஜ்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் சரி இன்னொரு டைம் க்ளீன் பண்ணிடலான்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வீடெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலையை முடிச்சுன்னு இருக்கேன். அதனால் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால என்னால் வந்து எல்லா வேலையுமே செய்ய முடியல. ஒரு சில வேலைகள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எது முக்கியமோ அது மட்டும்தான் செஞ்சுன்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேறு யாரும் ஆள் கிடையாதுன்றதுனால நானே தான் குழந்தைய பார்த்துக்கணும். இப்போவும் குழந்தை தூங்க வச்சுட்டு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அவன் எந்திரிச்சிட்றான். இடையில போயிட்டு அவனை பார்த்துட்டு வந்து தான் நான் இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா இது 1/2 ஹவர் வேலை தான் இது. இதுதான் குழந்தைய பார்க்கணும்ல, அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிச்சிட்டு திடீர்னு அவனை போய் பார்க்கணும், இங்கே வரணும் இப்படியே எனக்கு 2 ஹவர் ஓடிடுச்சு எனக்கு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு எனக்கு. அவனுக்கு உடம்பு முடியலன்றதுனால சரியாக தூங்க முடியல. அவன் அழுகுறான், சோறான், சளி இருக்கிறதுனால அழுதுகிட்டே இருக்கான் அவன். இப்போ பாருங்கள், கீழே வந்து நல்லா சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம் தைக்கிற சோப்பு நார் வச்சு தான் கீழெல்லாம் அந்த டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது விபூதி போட்டிருக்கேன் இல்லையா, அது நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே அது நல்லா காஞ்சிடும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துனது நல்லா, காட்டன் துணி இல்லை நியூஸ் பேப்பர் ஏதாவது எடுத்துக்கலாம். எடுத்து அதை நல்லா துடைச்சி விட்டோம்னா ஒரு சுத்தமாக ஆகிடும். ஒரு அழுக்கு கூட இருக்காது, க்ளீனாக போயிடும். வேணுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன், எப்போவாவது யூஸ் பண்ணேன். சில டைம் சோப்பு போட்டு யூஸ் பண்ணுவேன், சோப்பு போட்டு தேய்ச்சிடுவேன். சில டைம் இந்த மாதிரி விபூதி போட்டு தேய்ப்பேன். ஏன்னா சோப்பில் கை வச்சுட்டு இருந்தேன்னா திடீர்னு குழந்தை அழுவான், எழுந்து ஓடணும் இல்லையா? அதுக்காக நான் சோப்பில் கை வைக்காமல் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், சின்ன வேலை முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.